நாமக்கல் எக்ஸல் காலேஜில் என்ன நடக்குது? பெருசாக எந்த நியூஸ் சேனல்ஸ்லையும் அதை பற்றி போட மாட்டாங்க. பெருசாக லைம்லைட் டாபிக் அது இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால நமக்கு அஃபிஷியல் டீட்டெயில்ஸ், அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நம்மள்ட்ட அந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸை சார்ந்த மக்கள் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க, சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. எக்ஸல் காலேஜில் படிக்கிற ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற புவர் ஃபுட், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்னால ட்ரைனேஜ் வாட்டரும் ட்ரிங்கிங் வாட்டரும் கலந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபுட், அங்கே ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் ஒழுங்காக இல்லை, இன்செக்ட்ஸ் பள்ளிலாம் அதில் இருக்குது, ப்ராப்பர் ஹைஜீன் இல்லை, மெயின்டைன் பண்ணுறதுலன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லை அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகி பாதிக்கப்பட்டு பேசியிருக்காங்க. ஒரு 4 பேர் இறந்துட்டாங்கன்னு கூட ஒருத்தர் எனக்கு டிஎம் பண்ணாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கைனா அவ்வளோ கேவலமாக போச்சா என்ன? பெற்றவங்க அவ்வளோ காசு கட்டி அவங்க பசங்களை படிக்க வைக்கிறது இதை பார்க்கறதுக்கு தானா? உண்மையாகவே ரொம்ப வேதனையாக இருக்குது மனசுக்கு. எல்லாத்துக்கும் காசு வாங்குறீங்க, அதை கொஞ்சமாக ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களா? அதுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி அந்த காலேஜில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சீக்கிரமே ரெக்கவர்